அடுத்தது எந்த மருத்துவரை பார்க்குறவங்கங்கிற மருத்துவரோட பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அடுத்து மருத்துவர்கள் என்ன சிகிச்சை கொடுக்குறாங்க, அவருக்கு என்ன நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவர் என்ன பரிசோதனை செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த பரிசோதனையோட முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்குது. நான் என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியாது, அவருக்கு புரியாது அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்கிறதுக்கான சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது. அடுத்தது ஒருத்தர் சொல்லி புரியலன்னா இன்னும் ஒரு நர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம். இனி ஒரு மருத்துவ பணியாளர்கள் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. என்ன சிகிச்சை வழங்கப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா என்ன ஆப்ரேஷன், எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க, அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த உரிமைகள்லாம் இருக்குது. இன்னும் அவங்க கண்ணியமாக நடத்தப்படுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய கடமை மருத்துவ பணியாளர்களுக்கு இருக்குது. அவங்க கண்ணியத்துக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட ப்ரைவசி, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ப்ரைவசியாக இருக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ அவங்க ஃபோட்டோஸு, அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கிறதுக்கான அவங்க அனுமதியோட கன்சென்ட்டோட அதான் வெளியில் வர்றதா இருந்தால். ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. அடுத்து ஸோ இந்த எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி பில்லு கட்ட போங்க, லேபுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எங்கே இருக்குது, யாரை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஒரு ப்ரொசீஜரோட செலவு எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. கார்ப்பரேட் மருத்துவமனையாக இருந்தால் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ இது இல்லாமல் டூரிங் எமர்ஜென்சிஸில் இப்போது ஒரு வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டூரிங் ஆப்ரேஷன் குடல் வாழ்வு அழுகிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது அவங்களோட ரிலேட்டிவ்கிட்ட எமர்ஜென்சி கன்சர்ன் வாங்கி, ஏன்னா பேஷண்ட் மயக்க நிலையில் இருப்பார், அதனால் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கன்சர்ன் வாங்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஸ்பைனலில் பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கிட்டேயே கூட தெரியப்படுத்தி கன்சர்ன் வாங்கி பண்ணுறதுக்கான இது இருக்குது. அது பேஷண்ட் டாக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. கன்சர்னாக மருத்துவர்கிட்ட இவங்க ஒரு கன்சர்னாக நடந்துக்கிறது, அவங்க பதிலுக்கு கன்சர்னாக நடந்துக்கிறது, வித்தவுட் கன்சென்ட் எதுவும் செய்யாமல் இருக்கிறது. இது எல்லா மருத்துவ பணியாளர்களுக்குமே பொருந்தும். நோயாளிகளை, மருத்துவ பயனாளர்களை கையாளக்கூடிய எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இது மீறப்படுதா பிரசவ காலங்களில், இல்லை கர்ப்பகால பெண்கள்கிட்ட இது மீறப்படுதா அப்படின்னா